வணக்கம். எந்த ஊர்? புழுதிவாக்கமா? அம்மா சொல்லியிருந்தாங்க பையன் வரான், சின்ன பையன் வரான் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, ஆனால் பெரிய ஒரு விஷயம். ஜாதகம் ஜோசியத்தையும் நம்ப மாட்டார், இருந்தாலும் அம்மா சொல்ல தட்டாமல் வர்றாரு. இல்லை, அது வாழ்க்கையில் உழைச்சா முன்னுக்கு வர முடியும். பணம் காசு இருந்தால் தான் நம்ம வாழவே முடியும். இன்றைக்கி இருக்கிற சமூகம் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ நம்ம தேவைகள் எல்லாம் இந்த சமூகத்தில் வாழ முடியாது. எனக்கு உலகத்தில் யார் கடவுளோ இல்லையா, எங்கள் அம்மா கடவுள் அப்படிங்கிற கேரக்டர். யாரையுமே பகைச்சி பேச மாட்டார். நீங்கள் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிடுவாரே தவிர 10 பேர்த்துட்டு ஐடியா கேட்பார். ஆனால் ஓன் டிசிஷன் தான் எடுப்பார். அது வெளியில் தெரியாது. அந்த டிசிஷனை என்ன பண்ணுனா கேட்பாங்க. இப்போ நீங்களாம் செவ்வாய் சூரியன் ஆதிபத்தியம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே இப்போ இதை உடனே பண்ணணும். நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு கிளம்பிட்டீங்க, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? உடனே கிளம்பிடுவீங்க, கேட்க மாட்டீங்க. ஆனால் அது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை தடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணுங்கிறக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, சரி நாளைக்கு போகலாம் அப்படி, அதாவது உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு நேரில் சண்டை போட முடியாதுன்னு தெரியும். அப்படியே ஒரு டிஃபன் பண்ண வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். உண்டா இல்லையா? உண்டு. அதாவது ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கும். நீங்கள் என்னை சுற்றி உட்காரும் போதே உங்கள் ஜாதகத்தை நான் ஒரு கட்டம் போட்டு வச்சு என்ன அலைகள், இந்த வாக்கு சொல்கிறவங்களே புதுசாக ஒன்றும் கற்றுக்கிட்டு சொல்ல மாட்டேன். தனக்கு உள்ளூர ஊறுற அந்த எண்ண அலைகளை தான். இப்போ நம்ம இறைவன்கிட்ட வேண்டுறதுமே நம்மளுடைய எண்ண அலைகள் தான். இறைவனை எனக்கு, அதாவது நம்மளுடைய தேவைகளை தான் கேட்போம். நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெத்த தாய் தகப்பாங்க. நம்ம பிறந்த குழந்தையிலேருந்து நமக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பூர்வ புண்ணியம்ங்கிறது வேலை செய்யும். அதாவது ஜாதகத்திலையா இருக்கட்டும், அந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது தாத்தா. அப்போ நம்ம தாத்தா, நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்குது, இல்லை ஏழ்மையில் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இருக்கும். அப்போ அவங்கள சார்ந்த விஷயங்களை நம்ம கேட்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள். எதுக்கு கட்டாச்சுன்னு தெரில. ரெக்கார்டிங் திடீர்னு ரெக்கார்டிங் 2 minutes அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேமரா ஒர்க் ஆகலை. அது இல்லை, நான் பொதுவாக உங்களை பார்த்தோன்னே எனக்கு நம்பர் சொல்லாமல் வாக்கெடுக்கிறதுக்கோ, உங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களுக்கு லைஃப்பில் இந்த ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்கு லைஃப்பில் இது நடக்கும். இப்போ நம்ம ஜெனட்டிக்கல் ஜீன் தான். இப்போ சிவன் நம்ம முன்னோர்னு சொல்கிறாங்க, வாழ்ந்ததாக வரலாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முருகன் நம்ம முன்னோர் வாழ்ந்ததாக வரலாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கடவுள்கள், சித்தர்கள் நம்ம முன்னோர்களாக வாழ்ந்ததாக வரலாறு. இவங்க யாருக்குமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி கொடுப்போம். ஆனால் அதுவும் இப்போ 30 வருஷமாக தான். இதுக்கு முன்னாடி கிடையாது. அதுவும் தென் மாவட்டங்களில் கிடையாது. பொதுவாக நம்ம இந்த 16 குடும்பத்தில் இப்போ நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, நமக்கு தாத்தா பாட்டின்னா நம்ம அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 4, அப்பாவுக்கு 4, மாமனாருக்கு 4, மாமியாருக்கு 4, இப்படி 16 பேரினுடைய குடும்பத்தில் 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி வந்துடும். இதில் ஒரு 10 குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்குதுன்னா, இதில் இவனுக்கு ஒருத்தனுக்கு அயன் சத்து கம்மின்னா, அந்த அயன் கம்மியாக இருந்ததுன்னா என்ன பாதிப்பு ஒருத்தனுக்குன்னா அதே பாதிப்பு எல்லாருக்கும் வராது. அப்போ இந்த 27 நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாங்க, எத்தனை பேர் பிறந்திருந்தாங்க, எந்தனுடைய அணுக்கள் நம்ம உடம்புல இருக்குது தெரியாது. இதை ஜாதக ரீதியாக இதில் தசா, இப்போ குரு தசையில் இந்தந்த புத்தி காலங்கள், சூரிய தசையில் இந்தந்த புத்திய காலங்கள். இப்போ சூரியன்னா தாத்தா, இப்போ தாத்தாவினுடைய அந்த புத்திங்கும்போது அவங்க உறவு வழி காரகத்துவம். அதே மாதிரி சூரியன் அப்படின்னா தாத்தா, அதே மாதிரி குரு அப்படின்னா அப்பா, அப்பா கூட பிறந்த அவங்க உறவு காரகத்துவங்கள். அப்போ அந்தந்த தசா புத்தி காலங்களில் அந்தந்த உறவு காரகத்துவங்கள் சம்மந்தப்பட்ட நம்ம உடம்புல அந்த அணுக்கள் இருக்கும். இங்கே எல்லாத்துக்குமே புதன் கட்டுடுச்சுன்னா ஒரே அடி தாய்மாமன். அப்படின்னா உனக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம்? இப்போ நம்ம ஜாதகத்தில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோன்னா, நமக்கு அதீதமாக ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும். இப்போ ஒருத்தன் கெட்டதல் செய்வான், ஒருத்தன் நல்லது அந்த கிரகத்தினுடைய எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கோ அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது, இதில் அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவான எண்ணங்கள் நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ். ஏன்னா நம்ம தலைமுடியிலேருந்து நம்ம உடம்புல எப்போ தூக்கம் வருது, எப்போ வியாதி வருது, எப்போ நல்லது நடக்குது எதுவுமே தெரியாது. இதனால் எல்லாமே ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்கியது நம் தமிழர்கள்.
கிரகங்கள் ஃபஸ்ட்டு உருவாச்சு, 2வது இயற்கை பஞ்சபூதம் உருவாச்சு, அதன் மூலமாக இயற்கை. அதில் ஒரு சில உயிரினத்திலேருந்து மனிதனுங்கிற முழு படைப்பு முடிஞ்சது. இப்போ மனிதனை அதாவது நம்ம ஒரு பொருளை ஒரு பானை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணை குழைக்கிறோம், மண்ணை குழைச்சி செய்கிறோம், மறுபடியும் அதுக்கு பொம்மை கொடுக்கணுமா, பானை செய்யணும், ஒரு முழு உருவம் கொடுத்துட்றோம் இல்லையா? அது மாதிரி இயற்கையின் மொத்த படைப்பு மனிதன். அதனால தான் இறைவனினுடைய முழு படைப்பு மனிதனுங்கும் போது அறிவுங்கிற 6 அறிவை முழுமைப்படுத்திட்டான். அதான் முருகன் குருவுக்கெல்லாம் குரு நம் முன்னோர் அப்படின்னு. அப்போ நம்ம அறிவால் தீர்க்க முடியாது எதுவுமே கிடையாது. அதனால தான் முருகன் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்த்துக்கும் மிகச்சிறந்த கடவுள் அப்படின்னு அறிவு. இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமே இந்த அறிவு தான். அதே வீழ்ச்சி காரணமாக அதே அறிவை தவறான வழியில் பயன்படுத்தும். இன்றைக்கி உலகத்தில் நடக்க போகிற பேரிடர்களை பற்றி நிறைய பேர் போகிறாங்க. இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, உன் வாழ்க்கையில் இது நடக்கும், அது ரெமிடி, சொல்யூஷன் தீர்வு வேணும் இல்லையா? இப்போ நம்ம பிறந்த இடத்துல நம்மளுடைய பாசிட்டிவ் வைப் நிறையா இருக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது சூரியன்னா தாத்தா, புதன்னா மாமா, அந்தந்த தசாபுத்தி காலங்களில் குருன்னா அப்பா. குருங்கிறது ஜாதகத்தில் 9ஆம் இடம் தந்தை, செவ்வாய்னா சித்தப்பா, இளைய சகோதரன், நிலம் சம்மந்தப்பட்டது, நம்ம உடம்புல ரத்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் இது ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தால் இப்போ நம்ம பிறந்த இடத்துக்கு போகிறோம் அப்படி நம்ம பிறந்த இடத்துல பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்கும். இது அந்த காலத்தில் எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா 4 மண்டலம், தென் மண்டலம், வடமண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் அப்படி 4 மண்டலமாக பிரிச்சிட்டோம். ஒரு மண்டலம்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள். அப்போ ஒரு மண்டலத்தை ஆண்டக்கூடிய மன்னர்கள் தனித்தனியாக. இப்போ நமக்கு போக்குவரத்து இருக்காது. அப்போ அந்த மன்னர்கள் இந்த மக்களை எப்படி, அதாவது அந்த காலத்தில் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு அப்படின்னா மன்னர் இறைவனுக்கு ஒப்பாக கருதப்படுவார். ஒரு மன்னன் அவர் திதி தர்ப்பணம்லாம் கொடுக்க மாட்டார். அவர் முப்பாட்டனருக்கு சிலை வடிச்சிருப்பார். நீங்களே பார்த்துருப்பீங்க, ராஜராஜ சோழனுக்கு ஒரு லிங்கத்தை தான் வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி கூட சொல்கிறாங்கல்ல, இந்த சாமிக்கு பால் கொடுத்தா பால் குடிக்குது, விநாயகர் பால் குடித்தார், வராகி அம்மன் பால் குடிக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பால் குடிக்கிற சாமிக்கிட்ட போயிட்டு நேராக எதில் இருக்குன்னா உலோகத்தில் இருக்கும். உங்களுக்கு இரும்பு சனி, கல் சனி அப்படின்னா, சனின்னா இரும்பு. இப்போ சனி அப்படின்னா நம்ம உடம்புல எலும்பு. இப்போ சனி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ முருங்கை மரத்தில் அயன் சத்து, அப்போ சனின்னா அயன். அப்போ அந்த முருங்கை மரத்தை உடஞ்சிரும். காரணம் என்னென்னா, இரும்பு ஹீட்டில் மெல்ட் ஆகிற மாதிரி நமக்கு சனி இருக்கிற இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ். பாசிட்டிவ் என்னென்னா அயனு, நெகட்டிவ் ஹீட்டு. அப்போது அயன் இருக்கிற இடத்துல அளவுக்கு அதிகமாக ஹீட் இருக்கும். நீங்கள் பாறை மேலே தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் பாருங்கள், காஞ்சிரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும். அப்போ அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் என்னங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் பாசிட்டிவ் நமக்கு ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கும். அப்போ பாசிட்டிவ்க்கு தகுந்த நெகட்டிவை தவிர்க்கணும். அதனால தான் நீங்கள் சிலைக்கிட்டையெல்லாம் பாலை ஒரு ஸ்பூன் வச்சா அது ஹீட் அப்சர்வ் பண்ணும். இந்த சிவலிங்கத்து மேலெல்லாம் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல எப்போவுமே ஹீட் இருக்கும், எலும்பில் ஹீட் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கு சனி உச்சம் 2 எலும்பு. பொதுவாக பெண்களுக்கு அயன் ஜாஸ்தி இருக்கும், அந்த எலும்பு போன் இருக்கிறதுனால தான் ஹீட் அவங்களுக்கு அதிகம். அப்போ உள்ளே அவன் எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சா தான் ஜாதகத்தையே பார்க்க முடியும். நீங்கள் சும்மா வந்திருக்கீங்க ஜாதகம் பார்க்குறேன்னா நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுக்கு இந்த இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த கிரகத்தின் பார்வை இருக்குது. இப்போ ஒரே குடும்பத்தில் 10 குழந்தை பிறக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குடும்பத்திலேயே இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 12 கட்டத்துக்குமே லக்னம் ஒரே நாளில் மாறிடும். 12க்கு லக்னம். ஆனால் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட நான் படிக்கும்போதே ஒரு 50 குழந்தைங்கள் பிறக்கும்னு படிச்சிருக்கேன். நம்ம படிக்கும்போதே ஒரு செகண்டுக்கு இத்தனை குழந்தைங்கள் பிறக்குது, இத்தனை குழந்தைகள் இறக்குது அப்படின்னு. இன்றைக்கி இறப்பு சதவீதம் அதிகமாகிடுச்சு, பிறப்பு சதவீதம் குறைவாயிடுச்சு, மாறிடுச்சுன்னு வைங்களேன். கிரகங்களும் வேகமாக சுற்றுது. அதுக்கு தகுந்த மாதிரி காலச்சக்கரத்துக்கு தகுந்த மாதிரி மனிதன் எப்படி, அதாவது செத்து போயிட்டாங்கிறது வார்த்தை கிடையாது, சத்து போயிட்டு, உடம்புல சத்து போயிருச்சு. அதனால் அந்த உயிருக்கு அழிவே கிடையாது. இந்த உலகத்தில் யாருமே சாக மாட்டாங்க, சத்து போயிடும். சத்து உள்ளவன் வாழ்வான், இவ்வளோதான். ஓகே, அவன் செத்து போல, சத்து போயிடும். சத்து போனவனுக்கு நீ எதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்? உடலின் சத்து தான் போயிருக்கே தவிர, இப்போ ஒரு உயிர் இருக்குன்னா மரத்தில் உயிர் இருக்குது, பறவையில் இருக்குது, விலங்குல இருக்குது. எல்லா உயிரினுடைய உருவமும்
உருவம் கிடையாது. ஆனால் அந்த உடல் எவ்வளவு சத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வாழும். இப்போ விதி அப்படின்னா மதினா உடல், விதினா அந்த உயிர். அப்போ இந்த மதிங்கிற உடல் சத்து, இந்த சத்தான உணவை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை நல்லா. அப்போ அது எந்த தசா புத்தி காலங்கள், இப்போ உங்களுக்கு சந்திர தசை அப்படின்னா அம்மா, சந்திர தசைனா அம்மா, உனக்கு அது எந்த வீட்டில் இருக்குது, உனக்கு அது 8ஆம் வீடு 9 தந்தைக்கு தாய் அப்படின்னா 12ஆம் வீடு. அதே மாதிரி நம்ம அப்பாவுக்கு 8ஆம் வீடுங்கிறது, அப்பாவுக்கு 8ஆம் வீடுங்கிறது வந்து அவருக்கு தந்தைக்கு தாய் வீடு. அப்போ அந்த தசா புத்தி நமக்கு நடக்கு. இதனுடைய கிரக ஆதிபத்தியம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. அப்போ என்ன சொல்லிடணும், உங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா உங்களுக்கு தாத்தா பாட்டி. உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 4, மாமனாருக்கு 4, மாமியாருக்கு 4. இந்த 16 பேரினுடைய 7 தலைமுறை தான் 7 சக்கரம். இதில் 7 சக்கரத்தினுடைய அந்தந்த அணுக்கள், ஒவ்வொரு சக்கரத்திலிருந்து குறிப்பிட்ட அணுக்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் நம்மளுடைய பெரிய பெரிய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த 7 சக்கரத்தில் 3வது சக்கரங்கிறது வந்து உங்களுக்கு கௌமாரி அப்படிங்கிறது 3வது சக்கரம்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு கீழே இருந்து மேலே போடும்போது ஒரு குழந்தை தலைகீழாக பிறக்கும். அப்போ உங்களுக்கு முதல் சக்கரம் எங்கே வந்துடுது அப்படின்னா மேலே இருந்து தான், நம்ம இங்கேருந்து தான் வருது. அப்போ உங்களுக்கு எது 7வது சக்கரமோ அதான் ஃபஸ்ட். தலைகீழாக தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ 7வது சக்கரங்கிறது தான் முதல் சக்கரம். அப்போ உங்களுக்கு தலைகீழாக தான், ரிவேட்ஸ் தான் ஆர்டரு. இப்போ ராகு கேது ரிவேட்ஸு. அப்போ ராகு கேதுங்கிறது நிழலுன்றோம், அது காலபுருஷனுக்கு 8ல் இறந்தவங்கள தான் அதை சொல்கிறோம். அப்போ சத்து இல்லாதவர்கள் மீண்டும் அந்த பிறவி எடுக்கிற 3வது தலைமுறைங்கிறது 5. அந்த 5ஆம் இடம் தான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம். கௌமாரிங்கிறது சப்த கன்னி 7 பேர்த்தில் 5ஆம் இடங்கிறது இந்த தொப்புள் கொடியை சொல்லுவான். அது 3ஆம் இடத்துல சக்கரத்தில் வரும். ஆனால் காலக்கணக்கில் 5ஆம் இடம். அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக யோசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். நீ பாட்டுக்கு அங்கே போ இங்கே போ அப்படின்னா, இந்த 16 பேர் பிறந்த ஊருக்கு போகும்போது எப்படியும் அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த தசை நடக்குதுன்னு தெரியணும். தெரிஞ்சு அந்த அவங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சில பேருக்கெல்லாம் 5வது தலைமுறை தெரியாது. இதெல்லாம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடியது அந்த 3வது தலைமுறைங்கிறதே 5வதுக்கு வந்துடும். 3க்கும் 5க்கும் கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டிங்கிறது 5வது தலைமுறை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு, அப்பா அம்மா செகண்டு, தாத்தா பாட்டி தேர்டு. தாத்தா பாட்டிங்கிறது நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்களுக்கு தாத்தா பாட்டிங்கிறது 4வது ஜென்ரேஷன். அப்போது நம்ம தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மாங்கிற 5வது ஜென்ரேஷன்லேருந்து தான் நம்ம பூர்வ புண்ணியம் வருது. ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4. இதில் எந்த ஒரு விஷயம் மாறாது அப்படின்னா, 5லேருந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 7வது தலைமுறை ஃபஸ்ட்டு, 6வது தலைமுறை வந்து செகண்டு, 5வது தலைமுறை வந்து 4த்து, உங்களுக்கு தேர்டு, 4வது தலைமுறை மாறவே மாறாது. இங்கேருந்து எடுத்தாலும் 4, இங்கேருந்து எடுத்தாலும் 4. அந்த நடுநிலைங்கிறது ராகு. ராகு மாதிரி ஒருத்தனுக்கு பிரில்லியன்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. இளம் வயசுல சின்ன வயசுலலாம் ஒருத்தன் ஆன்மீகத்தில் பயங்கரமாக இருக்கான்னா ராகு ஆதிபத்தியம் இருக்கும். ஆனால் அவங்க எப்படி எடுத்துடுறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தப்பான வழியில் போயிடும். ஏன்னா இங்கே ஆன்மீகம் வேறு மாதிரி விதைக்கப்பட்டிருக்கு, நம்ம அணுக்கள் தான் இருக்குது அப்படின்னு. அதாவது நம்ம முன்னோர்களை வந்து நீங்கள் எதில் நினச்சாலுமே உயிர் இருக்கும். நட்ட கல்லும் பேசுமோ, நீ எதை இறைவன் நம்புறியோ அது உள்ள அந்த உயிர் வைக்கும். அதனால தான் நமக்கு கவலைப்பாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆன்மீகங்கிறது வந்து பேச பேச வந்துக்கிட்டு எனக்கு இது ரொம்ப, என்னுடைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம், இப்போ நீங்கள் உங்கள் பேரே கேட்கல, இவ்வளோ சொல்லியிருக்கு. உங்கள் பேரே கேட்கல, இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ பேர் கேட்டால் பூமி ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் சுற்றுறதை வச்சு தான் ஜாதகம் போடுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பூமி ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட்ஸ் வேகமாக சுற்றுதுன்னா, சொன்னேன்ல ஒரு கட்டத்தில் ஒரு செகண்டுக்கு இத்தனை குழந்தைக்கு இறப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ அடுத்த நாளே அந்த லக்னத்தில் பல 100 குழந்தைங்க பிறந்துடும். வேர்ல்டு லெவலில் எடுத்திங்கன்னா பல லட்சம் குழந்தைகள். அப்போ எல்லாருக்கும் ஒரே இப்போ ஒருத்தனுக்கு செவ்வாய் கெட்டுடுச்சுன்னா அது அவனுக்கு அந்த கட்டத்தில் இருந்தாலுமே, இப்போ 4ஆம் இடம் தாய் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம். அப்போ தாய் ஒருத்தருக்கு கணவனை அம்மா வந்து கணவனை இழந்திருப்பாங்க. ஒரு சிலர் அம்மாவுடைய கூட பிறந்த தங்கை இழந்திருப்பாங்க. ஒரு சிலர் அம்மாவுடைய சொத்து பத்தை இழந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு அம்மாவுக்கு ரத்தம் கம்மியாக இருந்த அம்மா போயிருப்பாங்க. இப்போ அந்த செவ்வாய் நீச்சம்னா யாருக்கு அந்த அணுக்கள் ரொம்ப வீரியம் கம்மியாக இருக்குது, அவன் அந்த செவ்வாயினுடைய கதிர்வீச்சை வாங்கணுங்கிறதுக்காக தான் மலைக்கு போவாங்க.
இப்போ போகர் வந்து 64 கொடிய விஷத்தை கண்டுபிடிச்சாரும் அதில் 9 வகையில் வந்து மருந்தாக மாற்றக்கூடியதை 64 கொடிய விஷத்தை மருந்தாக மாற்றக்கூடியதை கண்டுபிடிச்சிருக்கார். அதில் 9 முருகன் செலவழித்ததை மலை மேலே தான் வச்சுருக்கார். அப்போ செவ்வாயினுடைய கதிர்வீச்சு மலை மேலே தான் கிடைக்கும். அப்போ அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிர் அணுக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கு. அதனால தான் மலை மேலே செவ்வாய் இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கடல் அப்படின்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மருந்து அப்படின்னா கடல். கடல் மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடையாது. பல்லாயிரம் வருஷமாக அந்த நீங்கள் சொன்ன 64 கொடிய வருஷமாக மருந்தாகிற இடம் கடல். பல்லாயிரம் வருஷமாக கலக்குது. அது போக பல மூலிகைகள் கலக்குது. அதுவும் கடலின் நீர் மட்டும் உயர்றதில்லை. நவகிரகம் பஞ்சபூதமும் கடலில் கலக்குது. நெருப்பு, நிலம், நீர், காற்றினுடைய தன்மை கலக்குது. பத்தாக்குறைக்கு உங்களுக்கு நவகிரகங்களினுடைய 7 கதிர்வீச்சும் அதில் கலக்குது. உப்பு என்ன பண்ணுன்னா அதில் இருக்கிற உப்பும் அதில் கலந்த மூலிகையும் நெகட்டிவாக வெளியே தள்ளிடும். அதனால தான் 4000 வருஷம் வாழுது திமிங்கலம். எந்த நோய் வந்தாலும் கடல் வாழ் உயிரினம் சாப்பிடலாம். எந்த நோயும் கடல் வாழ் உயிரினத்துக்கு வர்றதில்லை. அதனால தான் அசுரனை வென்ற இடம், தேவரை காத்த இடம். நம்ம அடிக்கடி போய் திருச்செந்தூர் கோயிலில் அந்த வெப்பம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் நீச்சமானவன், சனி உச்சமாக இருக்குது, அவனுக்கு செவ்வாயினுடைய நீச்சம். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை மலை ஏறுவதும் வருஷத்துக்கு ஒரு முறை மலை ஏறுவதும் கடலில் குளிக்கிறது நல்லது. அதனால தான் மேடு பள்ளம் பார்த்து உலகம் சமநிலை பெற வேண்டும். அப்போ நம்ம எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்குது, எது நீச்சம். அப்போ அந்த மண்டலத்தில் அந்த இப்போ பாண்டிய மன்னர்னா தென் மாவட்டம். அப்போ அந்த மாவட்டத்தில் உள்ள என்னென்ன கதிர்வீச்சு எங்கே விழுகுதோ அந்தந்த இடத்துல போய் உனக்கு பரிகாரம்ங்கிறது அந்த கோயிலை சுற்றி வர்றது, அந்த கோபுர கலசத்தில் அது கிடைக்கும். அப்போ அந்த காலத்தில் படிப்பறிவு கிடையாது. சாமிக்கிட்ட போனால் தான் நல்லது நடக்கும்னு சொன்னால் கேட்பான். இந்த காலத்தில் படித்தவன் அப்போ பொருள் இல்லா இருக்குன்னா பொருள் அறிந்து விளக்கம் தருக. உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னால் அவனுக்கு புரிஞ்சிடும். அப்போ கோபுர கலசங்கிறது ரைட்டு, அப்போ கோயிலை சுற்றி நம்ம அந்த வைபை வாங்கிக்கலாம், அப்படி போவான். அதனால் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னா பொருள்னா உண்மை. இங்கே பொருள்லாம் வீடு, வசதி, பணம் அதெல்லாம் கிடையாது. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க, அது எந்த இதை சேருது, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது பொதுவாக என்னை தேடி வர்றவங்களுக்கு செவ்வாய் உச்சம் ஆட்சி பெற்றவன் மலை மேலே கோயிலுக்கே போகக்கூடாது. அப்போ உங்களை அதிகமாக மலை மேலே தான் இழுக்கும். இப்போ ஒரு நெருப்பு எரியுதுன்னா சருகு நோக்கி தான் அதிகமாக போகும், நீர்த்தன்மையை நோக்கி போகாது. செவ்வாய் தோஷம் உள்ளவனை செவ்வாய் தோஷத்தோடு சேர்க்கலாம் அப்படின்னா. ஆனால் செவ்வாய் தோஷம்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா மறைவு. இப்போ 2, 4, 6, 8, 10 அப்படின்னா நீ இந்த குழந்தை பிறக்கும் போது அதனுடைய கதிர்வீச்சு இந்த பையனுக்கு இல்லை, அதனால் மறைவு. அப்போ அந்த மறைவாக இருக்கிறவனோட மறைவை சேர்த்தினா அப்போ இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சேர்க்குறாங்க. ஆனால் ஜாதகத்தில் மகரத்தில் செவ்வாய் உச்சம், கடகத்தில் நீச்சம், இப்படி தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம். எல்லா மறைவும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது, எல்லா உச்சமும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது. அதனால் செவ்வாய் தோஷத்தோட செவ்வாய் தோஷத்தை சேர்க்கக்கூடாது. சாக்கடை சேர்ந்து நாருங்கிறதா ஜோதிடம். க்ளீன் பண்ண வேண்டாமா? உங்களுக்கு வந்து பூமி 24 மணி நேரம் இல்லை அப்படின்னு சொன்னேன். வேமா உங்கள் லக்னத்தை வச்சு பேரை கனெக்ட் பண்ணிடலாம். உங்கள் பேர் காமேஸ்வரன், ஈஸ்வரன். அதே மாதிரி காமேஸ்வரன். உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் ரிஷப லக்னம் போட்டிருக்காங்கன்னா அந்த சுக்கிரன் இருக்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட இருக்குது. ஆனால் செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் இங்கேயே ஆட்சி. உங்களுக்கு வந்து ரிஷப லக்னத்துக்கு அந்த காமேஸ்வரன்னா சூரியன் கனெக்ஷன் வரணும். இப்போ 1, 2, 3, 4 4ஆம் வீடுங்கிறது வந்து சந்திரன். சந்திரன் செவ்வாய் வீட்டில் இருக்கும். அப்போ அந்த காமத்துக்கு உண்டான அதிபதினா 8ஆம் வீடு. அப்போ உங்களுக்கு 8க்கும் இதுக்கும் கனெக்ஷன் வருது அப்படின்னா ஈஸ்வரன் பட்டம். முருகன் வந்து சிவனுடைய பிள்ளை. அப்போ உங்களுக்கு மேஷ லக்னம். ஏன்னா 24 மணி நேரம் இல்லைங்கிறதுனால அந்த லக்னம் 2 மணி நேரத்தில் மாறிடும். அப்போ உங்களுக்கு மேஷ லக்னம், லக்னத்தில் செவ்வாய். டைமுக்கு நீங்கள் சாப்பிட்லன்னா கோவம் வருமா? அவங்களுக்கு வரும். டைமுக்கு எதையாவது சாப்பிட்றணும், இல்லைன்னா எனக்கு ஒரு உங்களுக்கு. அப்போ லக்னத்தில் செவ்வாய்ங்கிறது லக்னம் கரெக்ட். ஆனால் சம்டைம்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் விளையாண்டாலோ இல்லை இந்த பொதுவாக செவ்வாய்ங்கிறது கணவன் மனைவி அந்யோன்யம், குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தை சில பேர்த்துக்கு அந்த செவ்வாய் அங்கே இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் வீடு அப்படிங்கிறது உச்சமே இங்கே தான்.
அப்போ செவ்வாய் அங்கே வருது அப்படின்னாலே சூரியன் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் உட்காந்தாச்சு. அங்கே உங்களுக்கு சனி வேற உட்காந்துருக்கு 5ஆம் வீட்டுக்கு தகுந்த மாதிரி. குழந்தை இருக்கா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம் ஆகுது. இப்போ சொல்லுங்க, லக்கணம் சரியா இல்லையா? அப்போ இது நாள் வரைக்கும் பார்க்குறவங்க நிலைமை உங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ நீங்கள் வந்தது அதுக்கு தான். நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கல. ஓகே, உங்கள் அம்மாகிட்டையும் நான் பேசலை. இப்போ நீங்கள் வந்தது எதுக்கு? குழந்தைக்கு. கன்ஃபார்ம் தானே? அப்போ ஜாதகம் இனி இது தேவையில்லை எனக்கு. உங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறது எனக்கு இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இருக்கும். அப்போ நமக்கு உங்களுக்கு சனி புதன் இருக்குதுனால லேட்டு. அப்போ ஹீட்டை குறைக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3ஆம் பிறை சந்திரனை பார்த்தா நல்லது அப்படின்னா நம்ம வளர்பிறை போய் பார்த்துக்கிட்டு பௌர்ணமிக்கு முன்னாடினாலும் பௌர்ணமி தான், பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பௌர்ணமி தான். 3 பௌர்ணமி கடற்கரையில் தங்கி 3 காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சூரியன் கடலோடு உறவாடும். உதிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதாவது பொதுவாக பூமி சுழற்சியில் சூரியன் கடல் மட்டத்தை ஒட்டுற நேரம் தான் அந்த பகல், காலையில் 4 to 6. அப்போ அந்த நேரத்தில் கடலில் நல்லா குளிக்கும்போது நம்மளுடைய அந்த ஹீட்டெல்லாம் நம்ம உடம்புல அந்த அணுக்கள், அந்த மூலிகைகள், அந்த உப்புலாம் பரவி ஹீட்டை வெளியில் தள்ளிடும். காலையில் ஆக்சிஜன் நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நெகட்டிவ் வெளியே போயிடும். அப்படி அதனால தான் சஷ்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அப்படின்னு. நம்மளுடைய சஷ்டின்னா கர்ப்பப்பை தான், வயிறு கிடையாது, கர்ப்பப்பை. அந்த திருஷ்டி சஷ்டிங்கிறதெல்லாம் உலகம். சிருஷ்டி அப்படின்னா உலகம், சிருஷ்டி திருஷ்டியில் சிருஷ்டி அப்படின்னா உலகம். அப்போ அந்த கர்ப்பப்பை தான் அடுத்த உலகத்துக்கு குழந்தை வரக்கூடியது. அப்போ கடலில் நீங்கள் போய் காலையில் 4 to 6 மணிக்கு குளிச்சிங்கன்னா இது மாதிரி, அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் பௌர்ணமி 3 நாளுமே அந்த இடத்துல தங்கினா ரொம்ப நல்லது. இப்படி ஒரு 3 மாதம் பண்ணாலே உங்களுக்கு டாக்டரே தேவையில்லை. இப்போ இந்த 16 பேர் பிறந்த இடத்துல அவங்கவுங்க அணுக்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் அதுவே ஒர்க் ஆகும். நீங்கள் சும்மா ட்ரீட்மெண்ட் சும்மா ஒரு செத்த நாய்க்கு ஏற்கனவே ஒரு அணுக்கள் வீக் ஆகிடுச்சு, இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தா அது எப்படி எனக்கு வேலை செய்யும்? அப்போ செத்த நாய் மேலே எத்தனை லாரி ஏறின மாதிரி தான். அப்போ செத்த அணுக்களுக்குன்னா உங்களுக்கு அந்த அணுக்கள் இயங்கலை. இந்த பல்புக்கு ஒயர் வந்துக்கிட்டு இருக்கு, கனெக்ஷன் இல்லை, நீங்கள் எத்தனை தடவை சுவிட்ச் போட்டாலும் வேலை செய்யாது. அப்போ இல்லாத ஒரு இதுக்கு நீ மருத்துவமோ டெஸ்ட் பேபியோ வச்சின்னா, ஏன்னா உங்களுக்கு சூரியன் இருக்குது, அதனாக்கா வச்சுருந்தாலும் வராது. செலவு பண்ணியிருக்கீங்களா? பண்ணுற பிளான் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு குரு அந்த இடத்துல உச்சம், கேது. இது உங்கள் தாய் வழி தாத்தா தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தாய் வழி தாத்தா கோயில் தர்மகர்த்தா, கோயில் பூசாரி, ஊரு நாட்டாமை, சாமியாடி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவுடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவுக்கு அம்மாவுடைய அப்பாவாக இருக்கலாம். உங்கள் தாத்தா எந்த தாத்தா கோயில் தர்மகர்த்தா, நிர்வாகி, ஊர் நாட்டாமை, பூசாரி. கோயில் நிர்வாகம் எடுத்தார். அப்போ அந்த வழியில் உள்ள தாத்தா தடுக்கிறார். அப்போ நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இறைவா அப்படின்னா வெத்தமனம் பித்துப்பில் அந்த சிலையை நம்பக்கூடாது, சிலைக்குள்ளே இறைவன் பாதம் தொட்டு வணங்கணும். அப்போ ஒளி வடிவில் எங்கே போயிடுதுன்னா அந்த இறைவன் காலுக்கு கீழே அந்த ஒளி. நீ எதை இறைவனை நம்புறீ? நீ மரத்தை நம்பினீன்னா மரத்துக்கு புடவை கட்டினீங்கன்னா அதில் சாமி இருக்கும். கல்லை நம்பி அதுக்கு வேட்டியை கட்டினீங்கன்னா சாமி இருக்கும். புல்லை எடுத்து சாமி நினச்சி சாணியில் குத்தினீங்கன்னா சாமி இருக்கும். நீ எதை நம்பினாலும் அதில் சாமி இருக்கும். முடியை மொட்டை போட்டு அது சாமின்னா சாமி இருக்கும். உன் முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்புல அணுக்கள் இருக்குடே, இவன் நாம் இதில் தான் இருக்கோன்னு நம்புகிறான், அப்படி நாம் அதில் உட்காந்துருவோங்க. இந்த ஆந்தை கத்துறது, பள்ளி கத்துறது, இது எல்லாமே அவங்களால அந்த அணுக்களை செயல்படுத்த முடியும். அப்போ அதில் போயிட்டு, ஏன்னா நம்மளை படைச்சது அதுலேருந்து வந்தவங்க. அப்போ அந்த அணுக்கள் மூலமாக அவங்களுக்கு மொழி கிடையாது. அந்த காலத்தில் மரம் பேசுகிறது, பறவை பேசுகிறது, காற்றினுடைய மொழி தெரிஞ்சவன் இருக்கான். இந்த மாதிரி இயற்கை கலந்தவன், அந்த மொழி தெரிந்தவனுக்கு நம் முன்னோர்களை பற்றி நல்லா தெரிஞ்சு, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? அப்போ இதனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள். உங்களுக்கு ஒரு அழகான பூ பேர் சொல்லுங்க. ஒரு அழகான பூ, நார்மல். இல்லை நார்மலாக ஒரு அழகான ரோஸ். உங்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக இருக்கு.
இது வாக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தன்மை இருக்கும்பாங்க. நீங்கள் என்னை தேடி வந்து இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குமே கல்யாணம் இப்போ தான் இன்னும் கல்யாணம் ஆகலை. நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை நான் கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா அம்மா அனுமதி இல்லாமல் தெரியாமல் கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? கோபம் யார் மேலே இருக்கும்? என் மேலே. அப்போ உங்களுக்கு வாக்கு சொல்கிறது உங்கள் முன்னோர்கள்னு சொல்லுவேனே தவிர, அப்போ உன் குலசாமியை நான் உங்கள் முன்னோர்களை குலசாமின்னு சொல்கிறேன். அப்போ இனிமேல் அந்த 16 ஊருக்கு போடா, நான் வந்து அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும்போது இதில் ஒரு அணு மட்டும் உங்களுக்கு குழந்தையா பிறக்காது. ஒருத்தர் என் தாத்தாவே பிறந்துட்டாருன்னா அவர் தாத்தாவினுடைய டிஎன்ஏ மட்டும் இருக்காது. அப்போ பல பேருனுடைய டிஎன்ஏ அதில் இருக்கணும். இதில் எந்த அளவுக்கு நீ ஈடுபாடாக போய் வணங்கி எல்லா இடத்துக்கும் போய் வர்றியோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான குழந்தை இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், தடைகள் விலகும், வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை சாதிக்கலாம். நோய் நொடி இல்லாமல் ஒருத்தன் 100-120 வருஷம் வாழ்ந்தாலே பெரிய விஷயம். சத்தோடு வாழ்ந்தாதான் நம்ம குழந்தைகள் சத்தோடு வாழும். நாம் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. குழந்தையை கொடுக்கறது எனக்கு வழிகாட்டுறது ஈஸி, ஆனால் அதுக்கு அவங்க முன்னோர்கள் என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். அதாவது தேடி வராமல் அவங்களுக்கு பலன் இல்லைன்னு நான் நிறைய சொல்லிடுவேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரான். நல்லதை நான் விதைக்கணும்னு நினச்சாலும் அந்த இடம் எனக்கு ஒத்துழைக்கும். அதாவது உங்களுக்கு இதுக்கு மேலே நான் வேணாம், நான் சில ஊர்கள் எழுதி தரேன், ஓகேங்களா? போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயத்த செய்யணும்னு சொல்லிடுறேன், சரியா? இதோட ஏம்மா எல்லாமே சொல்லிட்டேன். அதாவது 10ஆம் இடம் 9ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடங்கிறது தொழில். 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி போய் உட்காந்துட்டார். அதில் புதன் கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால வேலை இருக்கும்போது நிரந்தரமாக இருக்கும், விட்டுட்டாருன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. இதுதான் ப்ராப்ளம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். ஸ்ட்ரகிள் சரி பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். உங்களுக்கு குழந்தை ஸ்ட்ரகிள், தொழில் ஸ்ட்ரகிள், உங்களுக்கு உங்கள் தாத்தா சொத்து ஸ்ட்ரகிள், அப்பாவுடைய அப்பா இல்லை, அதான் ஸ்ட்ரகிள். சொத்து கிடைக்காது, கிடைக்காது. நீங்கள் என்ன ராசி? அதில் என்ன நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம். நான் அதையும் மாற்றுவேன், ஓகேங்களா? ஆனால் கேட்டைக்கு அடுத்தது நட்சத்திரம் இருக்குது, ஓகேங்களா? அது சில பேருக்கு அந்த நட்சத்திரம் வந்து சில பேருக்கு மூலமாக இருந்தால் தான் கேட்டையாக மாறிடும். ஒரு நட்சத்திரம் பின்னாடி ஒரு லக்னம் பின்னாடி போடும்போது அப்போ உங்கள் குடும்பம் சாமியாடுற குடும்பம். ஒருத்தனுக்கு விருச்சிக ராசியில் சந்திரன் விழுந்தாலே அந்த குடும்பத்தில் சாமியாடும். செத்தவன் சாமின்னு ஜோதிடம் சொல்லு. 8ஆம் இடம் கணவன் மனைவி அந்யோன்யங்க. அந்த 8ஆம் இடம் அந்யோன்யம் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். குழந்தையும் தெய்வம் ஒன்று, எங்கள் தாத்தா தெய்வம்ன்றோம், நம் முன்னோர் நமக்கு. அப்போது நம்ம அந்த சந்திரன்கிற இடத்துல ராகு கேது உச்சம். அந்த விருச்சிக வீட்டில் நீ சொல்கிற நிழல் தான் உச்சம். அவங்க தான் கன்னிப்பெண் வயிற்றில் மறுபடியும் நீச்சம் தணிக்கிறதா இடத்த சொல்கிறான். அப்போ அந்த சுக்கிரன்கிற சக்தி வேல், சுக்கிரன்னா சக்தி, கன்னிப்பெண், அது யார் கையில் இருக்குன்னா முருகன். அதனால தான் திருச்செந்தூர் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த சந்திரன்னா கடல், கரெக்டாக. அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த விஷயங்களை நான் சொல்லிவிடுவேன். எனக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் என்னை தேடி வரேன். இதை நான் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னுடைய கருத்துக்கள் ரொம்ப பெருசு, குறுகி சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்கள்லாம் இன்னும் கிளாஸ் எடுத்தேன்னா 10 பேரை வச்சு எடுத்தேன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு பேசுவேன். சரி, ரைட்டு. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சாமியாடுற குடும்பங்கிறது சும்மாலாம் எல்லாருக்கும் வந்துடாது. உங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியில், அம்மா ஃபேமிலியிலலாம் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, சித்தப்பா இவங்கெல்லாம் யார் சாமி ஆடுவா? அது வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அது இருந்தது. இப்போ வந்து அந்த தெய்வம் இருந்ததுன்னா திருப்பி வரும், அதை நான் செயல்படுத்துவேன், வரும். அப்போ நாம் எதை விட்டுட்டோமோ அது நம்மக்கிட்ட திருப்பி வராது. இப்போ உங்கள் அப்பா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடுறாருமா, உங்கள் தாத்தா உயிரோடு இருக்கார், ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடுறாரு. உங்கள் மாமனார் அங்கே இருப்பார். இப்போ மாமனார் வீட்டு சொந்த பந்தம்லாம் வருதான்னு அவர் வாட்ச் பண்ணுவார். உங்கள் வீட்டு சொந்த பந்தம்லாம் வருதான்னு உங்கள் தாத்தா வாட்ச் பண்ணுவார். இதில் இவங்க வீட்டு சைடில் வரல அப்படின்னா இவங்க அப்பா, அதாவது உங்கள் மாமனார் அந்த வழியில் உள்ளவங்க வீட்டுக்கு யாருக்கும் போக மாட்டார், எவன் வரலையோ அந்த வீட்டுக்கு. அதே மாதிரி உங்கள் தாத்தா இந்த சொந்த பந்தம் போக நண்பர்கள் கூட்டம் வேறு, எவன் நம்ம வீட்டுக்கு வரலையோ, டே நீ செஞ்சியோ செய்யலையோ கடமைக்கு வரணும்னா. அப்போ குலசாமிங்கிறது நம்மளுடைய உரிமை மாதிரி, உயிர் மாதிரி. சத்துங்கிற உடல் தான் மற்ற சொந்த பந்தம். அப்போ மற்ற சொந்த பந்தத்துக்கு போகலன்னா பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த 16 பெற்றுங்கிறது
இந்த 16 குடும்பத்தினுடைய அந்த கம்யூனிட்டி சார்ந்த தெய்வம். அங்கே எத்தனை சாமி கும்பிட்டாலும் அத்தனையும் கும்பிட்டுருணும், அத்தனை பேரும் சொந்தக்காரங்க இருப்பான். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு 100 பேர் இருக்காங்க, பூட்டிட்டு வெளியில் போயிட்டேன், வெளியே நின்று பார்த்தா வீடு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு தெய்வம்னு நினச்ச இடத்துல 7 தலைமுறை, ஒரு தலைமுறைக்கே கிட்டத்தட்ட அப்போ 8 அடி குட்டி 16 அடின்னு சொல்கிறோம். ஒரு தலைமுறைக்கே நம்ம வந்து 7 வம்சத்தை 7 தலைமுறை கிட்டத்தட்ட 512 குடும்பத்தினுடைய உயிர் இருக்கும். 512 குடும்பத்தின் உயிர். அப்போ ஒவ்வொரு சொந்த பந்தத்து வீட்லேயும் 512 உயிர்னா அது ஒவ்வொன்றும் சூரிய பிளம்பு மாதிரி. அதனால தான் இறைவன் நீ எண்ணாத வரைக்கும் அது கற்சிலை, இறைவன் எண்ணியதுக்கப்புறம் அது பொற்சிலை. ஏன்னா உன் முன்னோர் இருப்பான் அதில். அதனால் உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டி தான் என் மூலமாக வாக்கு சொல்லணும். அவங்க தான் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. கண்டிப்பாக உங்கள் வழியில் உள்ள எந்த பாட்டின்னு தெரியாது, ரோஜாவுக்கு அவங்க தான் பெண், அவங்க உங்களுக்கு குழந்தை கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். எனக்கு வாக்குங்கிறது ஈஸி தான். எனக்கு ஆன்மீக ரீதியாகவும் தெரியும். அந்த ஆன்மீகத்தில் தெய்வம்னா நம் முன்னோர்களை தான் சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் வரைக்கும் நம்ம முன்னோர்கள் தான். கிரகங்கள் வரைக்கும் இயற்கை என்பது நம் முன்னோர்கள். தமிழன் திருநாள் தமிழர் திருநாள், தமிழன் திருநாள் தமிழர் திருநாள். இந்து என்பது மதம் கிடையாது. நாம் இயற்கையை வணங்கணும். தமிழர் திருநாள் தை திருநாள் பொங்கல், அது சூரியனுக்கு வைக்கிறது. அப்போ இது தமிழ் மதம், தமிழ் மதம், அதுவே தமிழ் மாதம். அந்த தமிழ் மாதத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு நல்லது. இது எதுன்னு கண்டுபிடிக்கப்பட்ட தமிழனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் ஜோதிடம். அது ஜோதினா ஒளி உங்கள் வாழ்க்கையிலும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.